Hi friends, welcome to our channel How to Finally. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மள எல்லாருமே இப்போ பேன் கார்டு வச்சுருக்கோம். பேன் கார்டு இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் முடியாத நிலமை வந்துருச்சு. அதனால் நம்ம எல்லார் கையிலையும் இப்போ பேன் கார்டு இருக்குது. அந்த பேன் கார்டில் நீங்கள் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது ஒரு அட்ரஸில் இருந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் வேறு அட்ரஸ்க்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பேன் கார்டில் இப்பொழுது நீங்கள் இருக்கிற கரண்ட் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறது எப்படி, ஆன்லைன்லேயே நம்ம இதை பண்ணிக்கலாம். அதை ஆன்லைனில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அந்த லிங்க் உள்ளே போனீங்கன்னா அந்த வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். அதில் அப்படியே கீழே வாங்க, அவர் சர்வீசஸ் அப்படின்னு போட்டு கீழே பாருங்கள் பேன்கார்ட் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதுக்கு கீழே பாருங்கள் கிளிக் டு விசிட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பேன் சர்வீசஸ் அப்படின்ட்டு. அதில் கீழே பாருங்கள் ஃபெசிலிட்டி ஃபார் அட்ரஸ் அப்டேட் இன் பேன் டேட்டாபேஸ் த்ரூ EKYC மோட் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே பாருங்கள் கிளிக் டு அப்டேட் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபெசிலிட்டி ஃபார் அட்ரஸ் அப்டேட் இன் பேன் டேட்டாபேஸ் அப்படின்னு இருக்கும். இது வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணலை அப்படின்னா அது எப்படி லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே தரேன். நீங்கள் அதில் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் ஆல்ரெடி லிங்க் பண்ணவங்க இந்த சைட் மூலமாக பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பாருங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு GST நம்பர்லாம் நம்ம இண்டிவிஜுவலுக்கு தேவையில்லை, அதனால் அது நீங்கள் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அட்ரஸ் அப்டேட் சோர்ஸ் அதில் வந்து ஆதார் பேஸ் EKYC அட்ரஸ் அப்டேட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆதார் பேஸ் EKYC அட்ரஸ் அப்டேட் அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பாப்பப் வரும். அட்ரஸ் வில் பி ஃபெச் ஃப்ரம் ஆதார் பேஸ் EKYC அப்படின்னு வரும். நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே கொடுத்துருக்க கேப்சாவை என்டர் பண்ணிவிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ அக்ரிட்டு அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் வெரிஃபை யுவர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு பாப்பப் வரும். அதை ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாம் கரெக்டு தானா அப்படின்னு ஒருக்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை நீங்கள் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே அடுத்து ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐ கன்ஃபார்ம் டு யூஸ் மை ஆதார் டீட்டெயில் அப்படின்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாரில் கொடுத்துருக்கிற மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு OTP வந்திருக்கும். நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு இப்போ ஒரு OTP வந்திருக்கும். அந்த OTPயை இங்கே என்டர் பண்ணுங்கள். அந்த OTP இதில் நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய கேப்சாவை கீழே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. சப்மிட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்கள் உங்களுடைய பேன் நம்பர் காட்டும், ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. உங்கள் ஸ்ட்ரீட்டு அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்சாவை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுங்க. சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க. உங்களுடைய ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்ஸு உங்கள் பேன் கார்டுக்கு இப்போ சேஞ்ச் ஆகிரும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு முறை தான். நம்ம ஆன்லைன்லேயே இதை பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் போய் உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ பார்த்து நீங்களே ஆன்லைனில் வீட்டில் இருந்த மாதிரி நீங்கள் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.
மேலும் இன்னொரு தகவலோட இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.